சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டிலே பெப்பர் கார்லிக் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா பூண்டு 3 பல், சின்னதாக 3 பல் பூண்டு, முட்டை 2 எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து கடுகு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் போல் கடுகு அரைச்சி வச்சுருக்கேன் கடுகு. அப்புறம் பெப்பர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு சீனி 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கோங்க. லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன், லெமன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல வந்து முட்டையை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஜாரில் அரைச்சி முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க போகிறதில்ல, முட்டையை பிளெண்டு தான் பண்ண போகிறோம். 2 முட்டை ஊற்றிருக்கோங்க, மூடி வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்டுக்கு முட்டை வந்து அப்போ தான் நல்லா வந்து கலங்கும். முட்டை இதானதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பூண்டு 3 பல் போட்டுக்கோங்க. கடுகு தூள் போட்டிருக்கேன், பெப்பர் தூள் போட்டிருக்கேன் 1 ஸ்பூன் அளவுக்கு, சீனி 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி. அதுக்கப்புறமா லெமன் நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமன் போட்டுக்கோங்க, 1/2 சைஸில் லெமன் இது. அப்புறமா உப்பு, கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது போட்டு வந்து நம்ம இப்போ வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே வந்து அரைக்க போகிறோம். ஆயில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கேன். இது வந்து ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் வந்து தேவை மைனஸ்க்கு. நீங்கள் ஃப்ளேவர்டு ஆயில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும், மைனஸ் டேஸ்ட் வந்து ஃபுல்லாக போயிடும். அதனால் நான் சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 லிட்டர் ஆயில் வந்து நம்ம ஒரு 5லேருந்து 6 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஃபோம் வந்து நல்லா க்ரியேட் ஆகி நல்ல மைனஸ் வந்து நல்லா க்ரீமியாக வரும். இல்லைனா ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிடும். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட் வரைக்கும் அரைங்க. ஒரு ஸ்பீட்லேயே வச்சு அரைங்க, ஃபுல் ஸ்பீடில் வைக்காதீங்க, ஒரு ஸ்பீட்லேயே வச்சு அரைங்க. ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 50 ml ஆயில் ஊற்றிட்டு அப்போ வந்து அரைக்க போகிறேன். 30 செகண்டுக்கு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். கிரைண்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்டு வந்து நான் ஆயில் ஊற்ற போகிறேன். ஆயில் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். ஆயில் நல்லா இதாகிடுச்சு. நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி பொறுமையாக ஒரு ஸ்பீடில் வச்சு கிரைண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா க்ரீமியாக இருக்கிறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் அரைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ தான் நல்லா க்ரீமியாக நல்லா ஃபோம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரி பிசுன்னு வரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அரைக்கிறது. பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் கெட்டியாக வந்துருச்சு. இது வந்து நான் ஒரு 4 வாட்டி அரைச்சிருக்கேன். இன்னும் ஒரு ரவுண்டு ஆயில் இருக்குது, அதை ஊற்றி ஃபைனலாக வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக வந்து மைனஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆயிலை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ லாஸ்ட்டு இது வாட்டி அரைக்க போகிறேன். இது வந்து மைனஸ் வந்து ஹோட்டலில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றதோட பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டிலே வந்து மொத்தமே ஒரு 10 நிமிஷம் தான் தேவை. எண்ணெய் மட்டும் இருந்தால் போதும். எண்ணெய், முட்டை, மற்றதெல்லாம் வீட்டிலே இருக்கும். நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி எப்பப்போலாம் தேவையோ உங்களுக்கு சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ் தான். இது வெளியே போய் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.